மக்களே, நம்ம ஃபேவரட் மகாநதி சீரியலை கன்னடா, தெலுங்கு அப்புறம் மலையாளம்னு 3 லாங்குவேஜஸ்லேயும் ரீமேக் பண்ண போகிறதா நியூஸ் வந்துருந்துச்சு. இப்போ கன்னடாவில் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுங்க. சூப்பரில். இது உண்மையிலேயே மகாநதி டீமுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தாங்க. நமக்கு வந்து சேம் ப்ரமோ தாங்க அவங்களுக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாரதாம்மாவும் 4 பொண்ணுங்களும் அப்பாவோட இருக்கும்போது பேக்கில் இருந்து அப்படியே அப்பா மறைஞ்சு போகிற மாதிரி தாங்க ப்ரமோ எடுத்திருக்காங்க. அது லக்ஷ்மியை கூட இன்ஸ்டாவில் ஸ்டோரியை போட்டிருந்தாங்க. நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக கன்னடா மக்களும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேங்க. மகாநதினா அது ஒரு மிக்சடு எமோஷன்ஸ் நிறைஞ்ச ஸ்டோரி இல்லை. ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் மக்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேங்க. கன்னடாவில் காவேரி ரோலில் வரப்போகிறது இவங்க தாங்க, பாவனா பட்டேல். காவேரிங்கிறது சாதாரண ரோல் கிடையாது இல்லையா? எவ்வளோ எமோஷன்ஸ், சுட்டித்தனமாக இருக்கணும், அதே சமயம் மெச்சூர்டாகவும் இருக்கணும். கோபம், அழுகை, சிரிப்பு, குறும்புத்தனம்னு எல்லா எமோஷன்ஸும் கலந்த ஒரு கேரக்டர். இது எல்லாத்தையும் லக்ஷ்மி பிரியா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லா எமோஷன்ஸையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் எமோஷ்னல் பேக்கேஜாக லக்ஷ்மி நமக்கு ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல. இதே மாதிரி பாவனாவும் காவேரி ரோலை சிறப்பாக பண்ணுவாங்கன்னு நம்புகிறேங்க. அண்ட் இவர் தாங்க அப்பா ரோல் பண்ண போகிறாரு. இவர் யாருன்னு தெரியுதுங்களா? சந்திரமுகி படத்தில் சாமியார் வருவார்ல, அவரு தாங்க. கொஞ்ச நாள் தான் வருவார், ஆனாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரில் இவர் தாங்க சந்தானம் ரோலில் நடிக்க போகிறாரு. அண்ட் மற்ற காஸ்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு ஃபுல்லாக கலெக்ட் பண்ண முடியலைங்க. கலெக்ட் பண்ணதும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தெலுங்கு, மலையாளம்னு மற்ற லாங்குவேஜஸ்லேயும் நம்ம மகாநதி சீரியல் சீக்கிரமாக வரணும். இந்த சந்தோஷமான நியூஸ்க்கு ட்ரீட் வைக்கிற மாதிரி தான் இந்த வீக் ஃபுல்லாக வீக்காக சீன்ஸாக பிரவீன் சார் வைக்க போகிறாருன்னு நினைக்கிறேங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.